அதை நோண்டின்னு இருக்காரு. இல்லை ஃப்ரெஷ் சுண்டக்காய் செடியிலேருந்து பறிச்சு எங்கே இந்த இவ்வளோ கிடச்சது உனக்கு? என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிற செடியிலேருந்து அப்படியா? பறிச்சு. ஓ தட்ஸ் கிரேட் ரியலி. அந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு பண்ணுறது தெரியுமா? ஓ எஸ் பண்ணலாம். யூனோ அதோட ப்ராசஸ்லாம் தெரியுமா உனக்கு? எப்படிலாம் பண்ணணும் என்னன்னு? உனக்கு கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல காம்பு Haven't you seen me doing it at home? Seeing me you do it is different from learning from you. That's right. பண்றதுல வந்து இது மோர் than the making விட இது க்ளீன் பண்றது. How do you do it? You can't just put it இப்போ ரவுண்டா இருக்கு பாரு, அதே மாதிரி போடக்கூடாது. அது what you should do is you should have a, நம்ம மாத்திரலாம் என்ன பண்ணுவானாக்க எங்கள் பாட்டிலாம் சொல்லுவார், அந்த ஆழாக்கு எடுத்துன்னு வாம்பா. ஆழாக்குனாக்கா that will bear only in iron. இப்போல்லாம் எவசலரில் இருக்கு, அப்போ வந்து கிடையாது அது. ஸோ இட்ஸ் அயனை வச்சு அதை வந்து இப்படி குத்த சொல்லுவாது. குத்துட்டு நீ அப்புறம் ஸ்கூலுக்கு போ அப்படிம்பா. நல்ல வேலை. அதை நான் கூட சொல்ல, ஏன் மாசிமா இது மாதிரி குத்துட்டு இதெல்லாம் வேலை இருக்கு, எனக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது, இதை மாதிரி சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணால் படிப்பு தானே வந்துடும் அப்படின்றவா. பெசல் அண்ட் மோட்டர் அதோடு மோட்டர் அது இருக்கே பற்றியா, இது மாதிரி இருக்கு பாரு. இதில் வந்து திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அன் அம்மிக்கல், அதே இது அதில் போட்டு இது இரும்பு ஆழாக்கு இல்லாதனால இது இரும்பு உலக்கில் போட்டு. வாட் ஐ திங்க் இஸ் நீ பண்ணு. வாட் ஐ திங்க் இஸ் இட் மேபி சம் டாக்ஸிக் மேபி தேர். இது இந்த அயன் இருக்கிறதுனால தட் டேக்ஸ் அவே தி டாக்ஸிக் திங். தட்ஸ் வாட் ஐ திங்க். அப்படி தான் இருக்கணும். எனக்கு அப்போல்லாம் அதெல்லாம் அயன் இப்போ வேற வெறும் பண்ணலான்னா பண்ண, கட் பண்ணி போடலான்னா பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு டூ இட் வித் தி அயன் திங். ஸோ மேபி அது மாதிரி இருக்கும் அவளுக்கும். ஐ டோன்ட் திங்க் தே ஆல்சோ நோ எனிதிங் அபவுட் மச். அந்த காலத்துல வந்து அப்படி பண்ணானா there is obviously some இருக்கணும். இந்த சுண்டக்கால வந்து இப்போ யூசுவலா நம்ம பண்றது வந்து காய வச்சதுக்கு அப்புறம் தான். ஆமா, வத்தல் வத்தலோ whatever that you make it. ஆமா, இதுல இப்படி பண்ணும்போது கொஞ்சம் அந்த கசப்பு தன்மையும் இல்ல. பட் ஆக்சுவலா நீ சாப்பிட்டு பார்த்தேன்னா this won't be bitter at all. is it? ஆமா, இது ஒரு தினசா ஒரு துவப்பும்பா. ஐ டோன்ட் நோ there is difference between கசப்பு and துவப்பு. கசப்பே இல்லை, கசப்பு கிடையாது, துவப்பு. ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் வேர்ட் ஃபார் துவப்பு, அது எனக்கு தெரியல. வந்து இட் ஹேஸ் அந்த முழுங்கினதுக்கு அப்புறம் ஒரு கசப்பு நெஞ்சில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர கசக்காது அது. ஓகே. சி தண்ணி கலர் வந்து அது எப்படி இருக்கு, இதை அலசினோம்னா எப்படி இருக்கு பாரு. சி அதனால அந்த அயன் இஸ் மேட் ஷூர் தட் the color also, the whatever toxin that is there is out. It's out. That's what I think. Okay. சரி, இப்போ சுண்டக்காய் வந்து கொஞ்சம் நல்லா சுருங்கியிருக்கு. இப்போ வந்து நீ இப்போ மஞ்சப்பொடி போடு. ஆமாம், மஞ்சப்பொடி போட்டு சாம்பார் பொடியும் போடணும். ரொம்ப காரம் வேண்டாம். போடுப்பா, நல்ல வாசனைப்பா. இப்போ வந்து இந்த புளிஜலத்தை ஊற்று. புளிஜலம் இது எவ்வளோ பெரிய ஒரு எலுமிச்சம்பழம்? ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு, பெரிய எலுமிச்சம்பழம், நாட் சின்னது. நல்ல புளிப்பாக இருக்கணும் அப்படின்னு கூட ஒன்றும் அவசியம் இல்லை. அது கரெக்டாக நீ பண்ணேனாக்கா அவ்வளோ புளியும் வேண்டாம், எல்லாமே சேர்ந்து ஒரு தினசா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த இது ரொம்ப எண்ணெயும் ஒன்றுன்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ரைட். கொஞ்சம் அந்த ஒரு பதத்தில் அந்த ரொம்ப ஓடவும் கூடாது, ரொம்ப அப்படியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். அது அதே மாதிரி வெத்த குழம்புல வந்து இப்போ கூட கடைசியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் விட போகிறோம். தேங்காய் பால் ரொம்ப வாசனையாக இருக்கும் அது. இப்படி இன்னும் கொஞ்சம் விடு. இப்போ ஜஸ்ட் கொதிச்சு வந்தோன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப இதுவாகிடும், திரிஞ்சு போன மாதிரி போயிடும். இது வாசனை வருதா பாரு. ஆஹா, நல்லா இருக்கா? நிஜமாவே இட்ஸ் an emotion. நிஜமாவே ஏன் சொல்கிறேன்னா,
இது இப்போ சாப்பிடும்போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ரீவைண்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன். அண்ட் இதில் த ஃப்ளேவர்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஆல் ஓவர் யுவர் மவுத். இதில் வந்து அந்த புளியோட அந்த புளிப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணது infused with that flavor of sundaka, it is just outstanding. See, that is the thing. இது நல்லா எப்படி சாப்பிடணும்னா நல்லா சூடாக சாதம் வச்சு நல்லா வெண்ணெய் காய்ச்சி அந்த நெய் எடுத்து அது மேலே போட்டுண்டு பருப்பு சாதத்தை பிசினி இதை தொட்டுன்னு சாப்பிடணும். களத்துக்கு பருப்பு அதை தொட்டுன்னு சாப்பிட்டாக்கா பருப்பு கூட குழையக்கூடாது, இலையாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு அதில் ஒரு துளியூண்டு பெருங்காயம் அண்டு ஒரு சொட்டு நெய் ஆட் பண்ணுவாள். அந்த பருப்பை போட்டுண்டு அதை நல்லா பிசின்னு குழன்னு பிசியக்கூடாது, கரெக்டாக பிசியணும். அதுக்கு இதை தொட்டுன்னு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். இப்போ அப்படியே உள்ள எடுத்துன்னு போய் நம்ம சாப்பிடலாமா? சாப்பிடலாம். தேங்க்யூ.